வாழ்க்கையில் நிறைய புதிய புதிய மாற்றங்கள் வருது. முன்னாடி இருந்த அளவுக்கெல்லாம் பெருசாக டென்ஷன்லாம் இல்லை. எல்லாத்தையுமே அனுசரித்து போக கற்றுக்கிட்டேன். விதி போன போக்கில் போக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் மகர ராசி என்பது இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்கவுங்க வயது நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறதும் ஒரு சில விஷயங்களில் பூர்த்தி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் மகர ராசியினுடைய நிலை அப்படிங்கிறது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான். வாழ்க்கையில் தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி அடைஞ்சாலும் திருப்தி நிம்மதி அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. நான் என்னென்னமோ நினச்சேன், பட் இன்றைக்கி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாகத்தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வணக்கம் சோழ நண்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையில் நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸிலும் பொதுவாகவே மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ராசிக்கு குருவனுடைய பார்வை என்பது இருக்குது. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் கொஞ்சம் ஏருக்கு மாறாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும். ஆக்டிவாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க முடியாது. உங்களுடைய காரியங்களில் வளர்ச்சி என்பது இருக்கும், ஆனால் ரொம்ப பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும், ஆனால் ரொம்ப சாதுரியமாக அதை சமாளிக்கவும் செய்வீங்க. இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு கலவையான நிலைகளையே இந்த மாதம் முழுவதும் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. குறிப்பாக உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அந்த திறனும் ஆற்றலும் எப்படியோ மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுடுது. அதே போல் பெரிய அளவில் பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறத வரவிடாமல் அதை தடுக்கவும் செய்யுது.
தலைக்கு வந்து தலைப்பாக கூட போச்சுன்னு சொல்கிற மாதிரி இந்த குருவனுடைய அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. குடும்ப வாழ்க்கை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கு. குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய நிலைகளையும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழல்களையும் பார்த்து வந்த நிலைகள்ல இப்பவும் பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனால் குடும்பத்தை நினைச்சாலே அது ஒரு இனம் புரியாத கவலை, பயம் போன்ற விஷயங்கள் வருது. குடும்பத்துக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள அடிக்கடி என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியல, ஒரு குழப்பமான சூழ்நிலைகளாகவே இருந்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்கதையாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆலோசித்து நிதானமாக செயல்படுங்க. அதாவது குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு நிலைகளை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எதையும் எடுத்தவங்க ஒருத்தவன்னு செய்ய முடியாது. 50% எஃபர்ட் போட வேண்டிய இடத்துல 100% எஃபர்ட் போட்டால் தான் வேலை நடக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக தான் இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலுமே பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிஞ்சு விழுவாங்க. பழைய விஷயங்கள்லாம் அடிக்கடி கிளறுவாங்க. ஸோ அதனால் பெற்றோர்கள் வகையில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளித்துக்கலாம். சிலருக்கு பெற்றோர்கள் வகையில் வீண் விரயங்கள், செலவுகள், அளித்தல் போன்ற விஷயங்கள் கூடுதலாகவே இருக்கும். கடந்த மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே டென்ஷனை ஏற்படுத்தி இருக்கும். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சூழ்நிலை தான் இருந்தது. இந்த மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் தணிஞ்சு வரும். ஆனாலும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் என்பது தேவைப்படுது. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. இளைய உடன்பிறப்புகள் வகையில் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதே நல்லது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்துட்டு வருவாங்க. என்ன சில விஷயங்களில் கொஞ்சம் அடமெண்டலாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் ஒரு புதிராகவே இருக்கும். காலையில் ஒன்று சொல்லுவாங்க, சாயந்தரம் ஒன்று சொல்லுவாங்க. இப்படி மாறி மாறி செயல்படுவாங்க. அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்த புரிந்துணர்வு அப்படிங்கிறது சில விஷயங்களில் கொஞ்சம் கிளாஷ் ஆகும். அந்த சூழ்நிலைகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. குழந்தைகள் வகையில் தேவையில்லாத சங்கடங்கள், மன அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்களை அதிகம் பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ மகர ராசிக்காரங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்ப இந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க. ஏன்னா குழந்தைகளுடைய வயதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் சில பிரச்சனைகள், சங்கடங்கள், மனஸ்தாபம் போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ குழந்தைகளுடைய விஷயங்களில் மகர ராசிக்காரன் கவனமாக இருக்கு. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் 2 விஷயங்களுமே முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன்கள் தான் இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. காதல் சார்ந்த விஷயங்கள் நிதானம் தேவை. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஓரளவுக்கு அனுசரணையாகவே இருக்குது. பெரும்பாலும் பட்டும்படாமல் தொட்டுந்தோடாமல் தான் இருப்பாங்க நண்பர்களோ உறவினர்களோ. இருந்தாலுமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு அனுசரணையாகவே இருக்குது. கடந்த மாதம் மாணவர்கள் சில விஷயங்களில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களுக்குள்ள தேவையில்லாத டென்ஷன், அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதையெல்லாம் சமாளித்து ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பிரச்சனைகளை தேவையில்லாமல் தலையிடாமல் இருந்தாலே போதும். கல்வி வித்தைகளில் நிதானமான போக்குகள் என்பது இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கவனம் தேவை. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜீவன அமைப்புகளில் ஒரு நிதானமான போக்குகள் தான் இருக்கும். நிறைய மன ரீதியான வேலை பளுக்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வருவீங்க. புதிய மாற்றங்களை எதிர்நோக்கி
சில காரியங்களை திட்டமிட்டு வரவும் செய்வீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காரியத்தை காட்டிலும் உங்களுடைய சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறது தான் அதிகரிக்கும். ஸோ தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பலமான யோசனைகள் என்பது ஏற்படும். புதிய அணுகுமுறைகளை நோக்கி முன்னேறி போவீங்க. ஆனாலும் இந்த மாத அமைப்பின்படி பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. பிளான் போட்டு வச்சுக்கலாம், பின்னாடி அதை செயல்படுத்திக்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றங்கள்னு சொல்லலாம். ஸோ நிதானமாக முயற்சி பண்ணுங்கள், நன்மைகள் உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்தியாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் அகலும். பட் வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் தான் மகர ராசிக்காரங்க சேமிக்கவும் செய்வாங்க. அதே நேரம் எதிர்பாராத செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். கையில் வாங்கினேன் பையில் போடல அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகளை சிலர் பார்த்துட்டும் வருவாங்க. பட் இருந்தாலும் மாத அமைப்பின்படி பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்து உதவவே செய்யுது. ஸோ ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஒரு கலவையான மாதமாக தான் இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.